வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மிஸ்டர் பிரகாஷ். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். குருசாமியின் தீபாவளி வாழ்த்துக்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் அதுக்கு தீர்வை தேடி நீங்கள் போய்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் தீர்வு உங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை. அந்த தீர்வை நான் இன்னைக்கு உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. உங்களுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னா என்னென்னலாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது என் பொண்டாட்டில வாழ்க்கையில எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் தருதோ, இதெல்லாம் இல்லைன்னா என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்த அதுல எழுதுங்க. எழுதிட்டு நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? கேண்டில்ல நெருப்பு ஏத்திட்டு அதுல இந்த பேப்பரை சுருட்டி எரிச்சிருங்க. நீங்க எதை தீயில போட போறீங்க? பழைய துணி தீயில போட்டாதான் நல்லது. பழைய என்ன கைதலும், புதிய என்ன புகுதலும். இந்த ஜில்லாவிலேயே இதுதான் அருக பழசு. இத தூக்கி போனா தீயில போட்டு போகிய கொண்டாட போறேன். எரிச்சிருங்க. அது எரிக்கும் போது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, என்ன மனநிலை உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னா, இந்த வாழ்க்கையில என்னோட பிரச்சனைகள் எதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறோனோ அதையெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மனநிலையில அதை எரிச்சிட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இதுக்கான வழிகள் பிறக்கும். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடுவிக்கிறாங்களே.